ஹலோ ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கம்பு உருண்டை தான் செய்ய போகிறோம். வாங்க. நான் ஒரு கப்பு கம்பு எடுத்துருக்கேங்க. இது கழுவி கல் நீக்கினதுங்க. நான் சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். இதை நான் வறுக்கும்போது பொரியெல்லாம் வெடித்து வருங்க. சோள பொரி மாதிரி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது குழந்தைங்களுக்கு பிடிக்கும். இதெல்லாம் சின்ன வயசில் நாங்களாம் சாப்பிட்டது. இப்போ கம்பு எடுத்துக்கிறது எல்லோரும் கம்பு எடுத்துக்காங்க. உடலுக்கு ரொம்ப நல்லது. இது வறுந்து வந்துடுச்சிங்க. வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இது ஆறணும். அப்போ தான் மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பொடிச்சு எடுத்துக்கணுங்க. நல்லா நைஸாக பொரிச்சு எடுத்துக்கிட்டோம். இனி இதுக்கு ஒரு 1/2 கப்பு வெல்லம் பாகு காய்ச்சிக்கலாங்க. இது நல்ல பாகு நிறம், ஒரு கம்பி பதம் சொல்லுவாங்க. அந்த நிறத்துக்கு நீங்கள் காய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உண்டை பிடிக்க வரும், இல்லைன்னா பிரிஞ்சு போயிடுங்க. கம்பு கூட ஒரு பிடி கடலைப்பொடி, நிலக்கடலை, ஒரு பிடி தேங்காய் பூ, காய்ச்சி வச்ச வெல்லம், இதெல்லாம் ஊற்றி நம்ம இது சூடாக இருக்கும் வெல்லன்றதுனால நம்ம ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் சூடாகிறதும் கையில் எல்லாம் கலந்து விட்டு நம்ம உருண்டை பிடிச்சா சூப்பரான கம்பு உருண்டை ரெடிங்க. இது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக எடுத்துக்காங்க. ஏன்னா கொலஸ்ட்ராலுக்கு ரொம்ப பெஸ்ட்டுங்க. நானும் இது எடுத்திருக்கேன். எனக்கு கொலஸ்ட்ரால் மாத்திரையே இல்லாமல் கம்பு உருண்டை தானே இது எனக்கு எஃபெக்ட் கொடுத்துருக்கு. அதனால் கண்டிப்பாக இது நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.